பொன்னியின் செல்வன் படத்துக்கு அப்புறமா ஆக்ட்ரஸ் த்ரிஷாவோட மார்க்கெட் பயங்கரமாக எகிறிட்டு போகுது அப்படின்னே தான் கண்டிப்பாக சொல்ல முடியும். அந்த படத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, விஜயோட லியோ அண்டு அஜித் சாரோட விடாமுயற்சி, தக் லைஃப், கமல் சார் கூட அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கடுக்கான பெரிய செலிப்ரிட்டிஸோட வந்து த்ரிஷா படம் பண்ணிட்டு இருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னே சொல்லலாம் நம்ம த்ரிஷாவுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு சில சர்ச்சைக்குள்ளே வந்து த்ரிஷா மாட்டியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா, விஜய் சாரோட அவரோட பர்த்டேக்கு வந்து அவங்க விஷ் பண்ணியிருந்தாங்க. நல்ல விதத்தில் அவர் ஒரு நல்ல மனுஷன் அப்படின்ற அடிப்படையில் நல்ல விதமாக தான் அவங்களோட விஷஸும் இருந்தது. இதை நிறைய பேர் வந்து பேசும் பொருளாக்கிட்டாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, பாடகி சுசித்ரா இதை வந்து ரொம்ப பெரிய விஷயத்தில் பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் த்ரிஷா அண்ட் தனுஷ், சுஜியோட அவங்களுடைய ஹஸ்பண்ட் இவங்க எல்லாரையும் வந்து தாறுமாறாக வந்து இவங்க பேசியிருந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக த்ரிஷா வந்து பார்த்தீங்கன்னா, விஜயோட தான் லிவிங் டுகெதரில் இவங்க இருக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு ஒட்டுண்ணி அப்படி இப்படின்னு சொல்லிட்டுலாம் த்ரிஷாவை பயங்கரமாக பேசியிருந்தாங்க. விஜயோட அரசியல் பயணம் அவங்க அப்பாவோட இவர் ட்ராவல் பண்ணுறது தான் நல்லது. இவர் வந்து அவங்க குடும்பத்தையே விட்டுட்டு தனியாக இருக்கிறாரு. அவங்க மனைவி சங்கீதா கூடவே இவர் இல்லை அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்களை சுஜித்ரா வந்து பேசியிருந்தாங்க. இது வந்து ஒரு சிலர் நல்ல விதமாகவும் பேசுனாங்க. ஒரு சிலர் அகெயின்ஸ்டாகவும் பேசுனாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் ஒவ்வொருத்தருடைய பர்சனல் விஷயம். அதெல்லாம் நம்ம தலையிடணும்னு அவசியம் இல்லை. சுஜித்ரா இப்படி பேசுறது வந்து சரியில்லை அப்படின்ட்டு நிறைய பேர் பேச ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக இதில் சம்மந்தப்பட்ட யாருமே பேசலையே அப்படின்னு பார்க்கும்போது, த்ரிஷா ஒரு சின்ன ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் சரத்குமார் அவருடைய மகள் வரலட்சுமி சரத்குமாரோட சங்கீத் ஃபங்க்ஷனுக்கு வந்து த்ரிஷா போயிருக்காங்க. போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து இவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ் கூட நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம காதில் வாங்கிக்காம, கண்டுக்காம போயிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு போல்டான ஒரு விஷயத்த வந்து அது கூட சேர்த்து இவங்க போட்டிருந்தாங்க. இப்போ அதுதான் வந்து யாருமே பேசாத இந்த விஷயத்தில் த்ரிஷா அட்லீஸ்ட் இப்படி ஒரு பதில் போட்டிருக்காங்களே அப்படின்ட்டு தான் நிறைய பேர் வந்து பேசிட்டு வராங்க. சொன்ன மாதிரி அவங்கவங்க பர்சனல் விஷயங்க. அது நமக்கு தேவையில்ல. நம்ம லைஃப் எப்படி போகுது அப்படின்றது மட்டும் பார்த்தா போதும் தானே! ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு நீங்க எங்களுடைய க்ரானிக்கல்ஸ் தமிழோட இணைந்திருங்கள்.